அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். எல்லா புகழும் தூணின் ஜீவான் படை தேக இறைவன் அல்லாஹ் அவன் ஒருவனுக்கே அல்ஹம்துலில்லா. நம்மளுடைய இந்த மனனம் செய்வோம் தொடர் வகுப்பில் இன்றைக்கி நம்ம புது சூறா பார்க்க இருக்கிறோம். சூரத்து தக்வீர். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கான 2 வசனங்களுடைய தஜ்வீத் இலக்கம் நம்ம பார்க்கலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். إذا الشمس كورت إذا الشمس كورت إذا அலிஃப் கெஸ்ரா தால மத் இருக்குது. மத்தை தொடர்ந்து அடுத்த வார்த்தையுடைய தொடக்கத்தில் ஷத்தா இருக்குது. ஸோ இந்த இடத்த நீங்கள் இதுதான் பண்ணணும், இணைச்சிடணும். ஷம்ஸு மத்துடைய நிலை இதில் கன்சிடர் ஆகாது. மீம் சுக்கூன் பெற்று அதுக்கப்புறம் லெட்டர் சீன் வந்திருக்கு. இது ஷஃபவி உள்ளதை உள்ள மாதிரி ஓதணும், குன்னா செய்யக்கூடாது. ஷம்ஸு குவ்விரத் கேஃப் தும்மா வாவில் ஷத்தா அழுத்தம் கொடுத்து ஓதணும். ரா ஃபத்தா பெற்று வந்திருக்கு, வல்லினமாக உச்சரிக்கணும். வசனத்துடைய முடிவில் தா சுக்கூன் பெற்று வந்திருக்கு. ஹம்சுடைய சட்டம் காற்றை வெளிப்படுத்தி ஓதணும். குவ்விரத் ரத் இந்த மாதிரி. 2வது வசனம் وَإِذَا النُّجُومُ انكَدَرَتْ வாவ் ஃபத்ஹா அலிஃப் கெஸ்ரா وَإِذَا இந்த இடத்துலையும் மத் இருக்குது. மத்தை தொடர்ந்து அடுத்த வார்த்தையுடைய தொடக்கத்தில் ஷத்தா இருக்குது. ஸோ மத்தை தொடர்ந்து ஷத்தாவோ சுக்கூனோ வந்துச்சுன்னா மத்து கன்சிடர் பண்ண மாட்டோம். ஸோ எப்படி ஓதுகிறோம்? இதன் இந்த மாதிரி ஓதுகிறோம். நூனில் ஷத்தா இருக்கிறனால குன்னா செஞ்சு ஓதணும். ஜீமில் வாவ் மத்தா இருக்குது, 2 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும். நுஜூமு மூக்கு அப்புறமா நூன் சுக்கூன் பெற்று கேஃப் வந்திருக்கு. ஸோ இது எஃபாவுடைய சட்டம். 3 பாதியாக மறைச்சி குன்னா செஞ்சு ஓதணும். நுஜூமு கதரத் ரா ஃபத்தா பெற்று வந்திருக்கு, வல்லினமாக ஓதணும். தா சுக்கூன் பெற்று வசனத்துடைய முடிவில் வந்திருக்கு. ஹம்சுடைய சட்டம் காற்றை வெளிப்படுத்தி ஓதணும். ஸோ 2 வசனத்தை ரிப்பீட் பண்ணிடலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். إذا الشمس كورت وإذا النجوم انكدرت. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த 2 வசனங்கள் இன்ஷா அல்லாஹ் நாளைய வகுப்பில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.